இந்த டயட்ல இருந்து தொப்பையை குறைக்கிறது இதெல்லாம் சோம்பேறிங்களுக்கு மேடம். நாங்க நல்லா ஆக்டிவா ஏதாவது எக்ஸர்சைஸ் பண்ணி அப்படிதான் தொப்பையெல்லாம் குறைக்க முடியும். அப்பதான் நிஜமான ஃபேட் லாஸ் நடக்கும். ஆப் எக்ஸர்சைசஸ் பண்றது, அப்புறம் வெயிட் லிஃப்டிங் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யுமா? இல்ல வேலை செய்யாதா? இததான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர், நியூட்ரிஷன் அப்புறம் வெயிட் லாஸ். இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இதை பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். உணவே சிறந்த மருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினைச்சா என்ன ஃபாலோ பண்ணுங்க. பெல்லி ஃபேட் எக்ஸசைசஸ் அப்படின்னு இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம ட்ரெண்டிங்கா பாக்குறோம் இல்லையா? 7 டேஸ்ல குறைக்கலாம், 14 டேஸ்ல குறைக்கலாம், நான் குறைச்சிட்டேன் அப்படின்னு எல்லாம் நிறைய பேரு வீடியோஸ் போடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் நிறைய எக்ஸசைசஸ் ட்ரை பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் குறையுது, நமக்கு மட்டும்தான் குறையல அப்படின்னு நம்ம நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கோம் இல்லைங்களா? பொதுவா எக்ஸசைஸ 3 விதமா பிரிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் கார்டியோ எக்ஸசைசஸ். இந்த கார்டியோ எக்ஸசைசஸ்ல ஸ்விம்மிங், ஜாகிங், வாக்கிங், டான்சிங், அப்புறம் ஜூம்பா, இந்த மாதிரி ஏரோபிக் எக்ஸசைசஸ் கார்டியோ அப்படின்னு நம்ம சொல்றோம். செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நம்மளோட தசைகளுக்கு எதிர்ப்பு கொடுத்து, இந்த கைகள்ல இருக்கிற தசை வேலை செய்யணும் அப்படின்னா அதை எதிர்ப்புறமா தள்ளி எதிர்ப்பு கொடுத்து வலுவாக்குறது. இதை ஸ்ட்ரெங்த் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த எக்ஸசைசஸ் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் அப்படின்னு ஒரு பேண்ட் வச்சு, அப்படி இல்லைன்னா சில வெயிட்ஸ், இந்த மாதிரி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணி இந்த தசைகளை வலுவாக்குறதுக்கு பேரு ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவதா ஒரு டைப் இருக்கு, அதுக்கு பேரு ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நம்மளோட கோர் மசில்ஸ். கோர் அப்படின்னா நடுவுல சென்டர்ல நம்மளோட வயிற்று பகுதி, அப்புறம் நம்மளோட முதுகு. கோர்னா நிறைய பேர் வெறும் வயிற்று பகுதி அப்படின்னு மட்டும்தான் நினைச்சு, இல்ல, நம்மளோட முதுகு பகுதி அப்புறம் நம்மளோட வயிறு ரெண்டுமே கோர் ஸ்ட்ரெங்தனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் டைப்ல கோர் ஸ்ட்ரெங்தனிங் மெயினா நடக்கும். அப்புறம் மத்த எல்லா தசைகளுமே ஒரு பிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி நம்ம எக்ஸசைசஸ் பண்ணுவோம். இதுதான் யோகா, பிலாட்டிஸ், இந்த மாதிரி எக்ஸசைசஸ் இந்த டைப்ல வரும். நாம பொதுவா என்ன நினைக்கிறோம்னா, ஒரு 5 கிலோ 10 கிலோ வெயிட்ட தூக்கி எக்ஸசைஸ் செஞ்சா மட்டும்தான் நமக்கு முழுசா பலன் கிடைக்கும். அப்படின்னாதான் அந்த இடத்துல ஒரு போக்கஸ்டா அந்த ஒரு ஹீட் உண்டாகி, உஷ்ணம் உண்டாகி நமக்கு வெயிட் லாஸ் ஆகும், அப்படியே ஃபேட் கரையும், அந்த சூட்ல ஃபேட் கரையும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பட் உண்மையிலே இந்த மாதிரி சூட்ல எல்லாம் ஃபேட் கரையாது. இந்த மாதிரி சூடாக்குறதுனால அந்த செல்கள்ல உள்ள தண்ணி தான் லாஸ் ஆகும். செல்லுலார் டீஹைட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த செல்ல தண்ணி குறையறதுனால உங்களுக்கு ஒரு 1 கிலோ 2 கிலோ குறையிற மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி உங்களோட ஃபேட் அப்படியே அந்த சூட்ல கரையிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ நான் போக்கஸ்டா அந்த ஆப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் குறைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் நிச்சயமா நடக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டெபிலிட்டி, அதாவது நம்மளோட கோரை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது முதுகு வயிறு பகுதியில உள்ள தசைகளை வலுவாக்குறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த கோர் மசில்ஸை நீங்க வலுவாக்குனதுக்கு அப்புறமா வெயிட் லிஃப்டிங் அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மசில் இன்ஜுரி, லிகமெண்ட் இன்ஜுரி இந்த மாதிரி நடக்காம இருக்கும். இந்த பேசிக்கான மசில்ஸ்லயே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம நேரா போய் ஒரு 10 கிலோ வெயிட்ட தூக்குனீங்க அப்படின்னா உடனே ஒரு லிகமெண்ட் இன்ஜுரியோ இல்ல மசில் இன்ஜுரியோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் 3 மாசம் கட்டு போட்டு வீட்டுல படுத்திருப்போம். சோகத்துல இன்னொரு 5 கிலோ எக்ஸ்ட்ராவா வேற ஏறுவோம். சோ எடுத்த உடனே வெயிட் லிஃப்டிங் இல்லைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றேன் அப்படின்னு எல்லாம் இறங்குறது என்னைய கேட்டா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ யாருக்கு இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா, தொப்பை இருக்கிறவங்க, இல்ல குண்டா இருக்கிறவங்க, வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் பண்ணிட்டு, இதுக்காக நான் என்னோட இன்னொரு வீடியோல ஃப்ரீ ஃபேட் லாஸ் டயட் பிளான் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சோ இதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டயட்ல இருந்து வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் ரெண்டையுமே பண்ணுங்க. இத பண்ணிட்டு அப்புறமா எக்ஸசைஸ்க்கு வர்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த எக்ஸசைசஸ் வேலை செய்யும். சரிங்க மேடம், இப்ப நான் ஃபேட் லாஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னா, எஸ், இப்போதான் நான் எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ நான் ரொம்ப டயட்ல எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சக்கரை உணவு, பிரியாணி இதெல்லாம் நான் இனிமே வெளுத்து கட்டலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறது ரொம்ப தவறு. ஏன்னா டயட்ல இல்ல அப்படின்னாலே நிச்சயமா உங்களோட ஃபேட் ஏறிடும். ஸோ எக்ஸசைஸ்ங்கிறது உங்களோட தசைகளை வலுவாக்குறதுக்கு மட்டும்தான். எக்ஸசைஸ்ல மட்டுமே ஃபேட் லாஸ் அப்படி நடக்காது. ஃபேட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட தசைகளும் நம்மளோட ஸ்கின், வெளியில இருக்கிற ஸ்கின்னும் தொலை தொலைன்னு லூஸா இருக்கிறத இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி இதை டைட் ஆக்க முடியும். அப்போ நீங்க ஃபிட்டா ஒரு ஷேப்ல இருப்பீங்க. ஸோ எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கார்டியோ எக்ஸசைசஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங், ரன்னிங், டான்சிங், இந்த மாதிரி கார்டியோ எக்ஸசைசஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மண்டே டு சாட்டர்டே வாரத்துல 6 நாள் இந்த மாதிரி கார்டியோ எக்ஸசைசஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. போதும் 5 மினிட்ஸ் இன்னைக்கு நான் நடந்தேன், போதும்
10 மினிட்ஸ் இன்னைக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். வெரி குட், எக்ஸலென்ட். ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த 5 to 10 மினிட்ஸ்ங்கிறது எவ்வளவோ பரவாயில்ல. சோ ஃபர்ஸ்ட் டயட்ல ஒரு 3 to 4 மந்த்ஸ் இருந்து ஸ்ட்ரிக்ட்டா வெயிட்ட குறைச்சிட்டு, அதுக்கப்புறமா நீங்க கிராஜுவலா ஒரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. ரொம்ப குண்டா வெயிட்டா இருக்கிறப்ப நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு மூட்டு வலி, கால் வலி எல்லாம் வர ஆரம்பிக்கும். சோ ஸ்ட்ரிக்ட்டா ஃபர்ஸ்ட் டயட்ல இருந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3, 4 மாசம் கழிச்சு கிராஜுவலா உங்களோட உடம்பு வந்து அந்த டயட்டுக்குலாம் அடாப்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. சோ இதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸசைஸ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதையும் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, போதுமானது. கிராஜுவலா நீங்க வந்து ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ ஒரு 20 மினிட்ஸ் கார்டியோ எக்ஸசைஸ் அப்படி பண்ணலாம். சோ இது வந்து உங்களோட உடம்பு பழகுனதுக்கு அப்புறமா ஒரு 2 மாசம் கழிச்சு அப்புறம் வந்து அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்க ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், அதாவது நான் சொன்ன அந்த வெயிட் லிஃப்டிங் இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சு எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் வந்து அடுத்து கார்டியோ பண்ணி ஒரு 2 மாசம் கழிச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுலயுமே வந்து எல்லா எக்ஸசைஸையும் ஒரே நாள்ல பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஸோ மண்டே வந்து வயிற்று பகுதிக்கு கான்சென்ட்ரேட் பண்றேன், டியூஸ்டே வந்து கால் பகுதியில் இருக்கிற மசில்ஸுக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்றேன், வெனஸ்டே வந்து கை பகுதியில் இருக்கிற மசில்ஸுக்கு ஸ்டார்ட் பண்றேன், தேர்ஸ்டே வந்து முன்னங்கை முன்னங்கால், அப்புறம் ஃப்ரைடே வந்து முதுகு பகுதியில் இருக்கிற மசில்ஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 20 நிமிஷம் அந்தந்த தசைகளை வந்து கார்டியோ 20 நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபேட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா 20 மினிட்ஸ் கார்டியோ எக்ஸசைஸ், அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃபோக்கஸ்டா ஒவ்வொரு நாளும் இந்த தசைகள் அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெயிட் ட்ரைனிங் இந்த எக்ஸசைஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே வாரத்துல 5 நாள் 2 நாள் ரெஸ்ட். ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம், எக்ஸசைஸை விட ரொம்ப முக்கியம் இந்த ரெஸ்ட் தான். ஸோ வாரத்துல 5 நாள் நீங்க வந்து 20 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் ரெஸ்ட் விட்டாதான் அந்த மசில் வந்து ரிப்பேர் ஆகி மறுபடியும் பில்ட் ஆகும். ரிப்பேர் ஆகிறதுக்கு டைமே விடாம திரும்ப திரும்ப நம்ம அதுக்கு மேல எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா மசிலோட இன்ஜுரி தான் அதிகமாகும். சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு சில பேர் இப்போ வந்து கார்டியோவும் பண்ணணும், பிளஸ் வந்து இந்த யோகா இந்த மாதிரி என்னோட கோர் மசில்ஸையும் நான் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் கார்டியோ ஒரு நாள் யோகா, அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல வந்து இந்த மாதிரி நீங்க ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து இன்னைக்கு கார்டியோ, நாளைக்கு யோகா, அதுக்கு அடுத்த நாள் கார்டியோ அப்புறம் யோகா, இப்படி நீங்க ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது 20 நிமிஷத்துல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் 2 மாசத்துக்கு அப்புறமா நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்ல மேடம் எனக்கு கார்டியோவே வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னா, இல்ல என்னால செய்ய முடியாது, என்னால நடக்க முடியாது, எனக்கு கால் அடிபட்டிருக்கு, இல்ல எனக்கு கால் முடியாது அப்படின்னா நீங்களும் தாராளமா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் 6 நாளுமே யோகா பிலாட்டிஸ் அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி எக்ஸசைசஸ் பண்ணலாம். அடுத்த 20 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்ட்ரிக்டா 20 நிமிஷம் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. கூட நேரம் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு பண்ணணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்னா தாராளமா பண்ணலாம். அது ஹாஃப் அன் ஹவர், இது ஹாஃப் அன் ஹவர், இல்ல அது 40 மினிட்ஸ், இது 40 மினிட்ஸ், இப்படி கூட நீங்க பண்ணலாம். பட் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு கட்டாயம் பண்ணுங்க. அண்ட் இதனால வெயிட் குறையும் அப்படின்னு கண்ணா பின்னான்னு டயட் சாப்பிடாதீங்க. டயட் தான் ஃபேட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இதனாலதான் நம்மளோட தசைகள் வலுவாகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் நான் டயட்லாம் ஸ்டார்ட் பண்ணாம சர்க்கரை உணவு, நான் அதெல்லாம் நிறைய சாப்பிடுவேங்க. சர்க்கரை உணவுலாம் நான் நல்லா சாப்பிடுவேன், பிரியாணி எல்லாம் நல்லா சாப்பிடுவேன், ஆனா ஜிம்முக்கு போய் நான் பயங்கரமா எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிடுவேன் அப்படின்னு யாராவது இந்த மாதிரி தொப்பையவோ இல்ல வெயிட்டையோ குறைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா எக்ஸசைஸ் வேலை செய்யாது. உங்களுக்கு நடக்கிறது ஒரு 1 or 2 kgs ஜஸ்ட் வாட்டர் லாஸ், அவ்வளவுதானே தவிர அது ஃபேட் லாஸே கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கடையில போய் ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி போட்டிருக்கிற கேலரிஸ் அந்த இன்ஃபர்மேஷனை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரெட்மில்ல போய் ஒரு 20 நிமிஷம் வேகமா நடக்கிறீங்கன்னா அப்போ எவ்வளவு கேலரி ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு பாருங்க. ரெண்டுக்கும் சுத்தமா சம்பந்தமே இருக்காது. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சாப்பிடுறது ஈஸியா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இவ்வளவுதானே சாப்பிடுறோம், ஒரு 4 பீஸ் சாக்லேட் தானே சாப்பிடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா தினமும் நம்ம செலவு பண்ற எனர்ஜி அப்படின்னு யோசிச்சோம்னா அது ரொம்ப 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 கம்மி. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு அதிகமான சர்க்கரை உணவு, மாவுச்சத்து இருக்கிற உணவுகள் இவ்வளவு ஈஸியா கிடைச்சது கிடையாது. அதோட இல்லாம அப்பெல்லாம் வந்து நிறைய நடக்கிறது, சைக்கிளிங், இப்படி உடல் உழைப்பும் அதிகமா இருந்துச்சு. இப்போ எல்லாமே மாறி போச்சு. அதிகமான சர்க்கரை மாவுச்சத்து உள்ள பொருட்கள் ரொம்ப ஈஸியா, அதுவும் கண்ணுக்கு கவர்ச்சியா கிடைக்குது. டெய்லி பேசிஸ்ல உடல் உழைப்பு அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. என்னதான் பெல்லி ஃபேட் எக்ஸசைஸ் இல்ல ஜிம்ல போய் வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் இப்படி ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல அந்த ஒரு 1 மணி நேரம் தான் உழைக்கிறோமே தவிர மீதி 23 மணி நேரம் சும்மாவே தான் இருக்கும். உடல் உழைப்பு சுத்தமா கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அதிகமா எனர்ஜி தர உணவுகளை எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருக்காம உணவு அதுல கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியம். சோ உணவு கட்டுப்பாடு யார் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த பெல்லி ஃபேட் எக்ஸசைஸ் இது எல்லாமே நல்லா வேலை செய்யும், அவங்கள ஒரு நல்ல ஷேப்ல கொண்டு வரும். ஆனா உணவு கட்டுப்பாடு சுத்தமா இல்லாம ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இந்த பெல்லி ஃபேட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி தொப்பை குறையுமா அப்படின்னா
அவங்களுக்கு சுத்தமா வேலை செய்யாது. ஓகே? ஆல் தி பெஸ்ட்.